Hello students, welcome to Nilas Maths. இப்போ வந்து நம்ம 12th standard mathematicsல coming public exam March 2024க்கு உண்டான ஸோ எப்படி வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோஸ் நிறையா 60+, 80+. ஸோ ஈஸி பாஸ் கூட ஆல்ரெடி வித் மினிமம் மார்க்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம், நம்ம எல்லா சம்ஸுமே போட்டிருக்கோம். பட் ஆக்சுவலி இன்னும் ஒரு 2 days தான் இருக்குது இல்லையா? ஸோ இன்றைக்கி சண்டே அண்ட் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் பயத்தில் இருப்பீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஆல்ரெடி நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க. ஸோ சென்டம் எய்ம் பண்ணுறவங்க ரிவிஷன் போயிட்டுருக்கு. மேக்ஸை பொறுத்தவரையிலும் எவ்வளோ டைம் இருந்தாலும் பத்தாது, ஏன்னா சம்ஸ் நிறைய. ஸோ நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் நம்ம வந்து நம்மளால் எக்ஸாமில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோஸில் எல்லாம் ஸோ எப்படி நம்ம பார்க்குறது, உங்களுக்கு ஸ்டடி பிளான் என்ன, ஸோ நம்ம எப்படி இதை ஃபாலோ பண்ணுறது, ஸோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதனோட லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன், அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னா, இந்த 2 daysல எதுவுமே படிக்கல, இல்லை ஓரளவுக்கு பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஜஸ்ட் பாஸ் மட்டும் இல்லை, ஒரு 40 மார்க்ஸ் மினிமம் அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த வீடியோவா அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 60+ போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ ஒரு ஆவரேஜ் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோவில் இருக்கிற ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கோ. செக் பண்ணிவிட்டு அந்த 60+ல் கொடுத்துருக்க எல்லா சம்ஸும் நீங்கள் கன்ஃபார்மாக பாருங்கள், ஷூராக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது நம்மளுக்கு கொஷின் பேப்பர்ஸ். ஸோ மேக்ஸ் எக்ஸாம் வந்து ஈஸியாக வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் வந்து நம்ம ஸ்கிப் பண்ண வேணாம், அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் 1 மார்க்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ 1 மார்க்ஸில் வந்து 20 கொஸ்டின்ஸ்க்கு 15 கொஸ்டின்ஸ் அளவுக்கு புக் பேக் ஷுவராக. அதனால் 1 மார்க்கை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸ்டடி பிளான்லேயே நான் கொடுத்துருக்கேன், மொத்தமாக சேர்த்து பார்க்க முடியலனாலும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு செஷனுக்குன்னு போட்டுக்கோங்க. ஈஸியாக 2 daysல கவர் பண்ணலான்னு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷூராக முடியும். 15 மார்க்ஸ் அதில் எடுத்துடலாம். ஸோ இப்போ டாப் மோஸ்ட்டில் நம்ம பார்த்தோம்னா 6th சாப்டர் 60+ல் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அதை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய போட்டிருக்கோம். 6th சாப்டரில் ஒரு 5 சம்ஸ், இந்த 5 சம்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதில் எந்த டவுட்டுமே இல்லை. இந்த 5ங்கிறத நான் ஒரு 8+1 நம்ம கொடுத்துருப்போம். 5ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சைன் அண்ட் காஸு அண்ட் தென் ட்ரையாங்கிள் சம் மீடியன்ஸ் வந்து கன்கரண்ட். ஸோ பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இப்போவாச்சும் இந்த சம்ஸை எடுத்து வச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். சைன் அண்ட் காஸ் அண்ட் ட்ரையாங்கிள் 5 மார்க் இதில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ 1 மார்க் ஒரு 15, ஸோ இதுலேயே உங்களுக்கு 25 மார்க்ஸ் வந்துடும். ஸோ எனிவே நம்ம இதே மட்டும் நம்ம கன்ஃபார்மாக நம்பிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் அடிஷ்னலாக உங்களுக்கு 6.7. ஸோ சாப்டர் 12 இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷூராக 40+ நம்ம ஸ்கோர் பண்ணலாம். பட் இதில் இருக்கிற ஃபார்முலாஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த 6.7 சொன்னோம் இல்லையா, 1.2 3 பாயிண்ட்ஸ் நல்லா ஃபார்முலாஸு, பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ், எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ஃபார்முலாஸ், அது என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அதில் ஒரு 5 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th சாப்டர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் 12.2, இதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின். ஸோ இதுலேயுமே இம்பார்ட்டன்ட் எல்லாமே 60+ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஷுவராக வந்து 5 மார்க்ஸு. அதர்வைஸ் அப்படி கேட்கல அப்படின்னாலும் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை நம்ம கன்ஃபார்மாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. முடியும் அப்படிங்கிறவங்க இந்த சாப்டர் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் 12.1 கேட்டாலும் நம்ம போடலாம். ஸோ இது ஒரு 5+ ஒரு 3 கூட நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இதுவரை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு 35 நம்ம நியர் பண்ணிடலாம். ஆனால் நம்ம வந்து 35 அப்படிங்கிறது ரொம்ப நெக் இல்லை, ஏன்னா நீங்கள் 1 மார்க் இன்னும் கரெக்டாக போட்டிருப்பீங்களா என்ன எதுன்னு தெரியாது. ஸோ ஜஸ்ட் 2 சாப்டர்ஸ் மட்டும் பார்த்துட்டுலாம் நம்மளால் போக முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, செகண்ட் சாப்டர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்குறவங்க நீங்கள் பாருங்கள். அட் த சேம் டைம் செகண்ட் சாப்டரில் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், 2 மார்க்ஸும் கொடுத்துருக்கோம். 60+ல் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோ. அதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம ஒரு 5 மார்க் ப்ளஸ் ஒரு 2 மார்க்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 5+2 போடலாம். பட் நான் உங்களுக்கு 5 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பட் அதில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ லோக்கஸ் சம்ஸ் எல்லாம் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் ஒரு சிலது அந்த 2.8ல் 2.6ல். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இந்த சம்ஸு 60+ல் இருக்குது, நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோ, டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதையை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்டர் 1 போங்க. சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 5 உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. சாப்டர் 5ல் கன்ஃபார்மாக 5.2 அண்ட் 5.5 கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். இந்த சாப்டரில் சம்ஸ்லாம் கொஞ்சம் பெரிய சம்ஸ் தான். என்னென்னா 5.5ல் கம்பல்சரி நம்ம 1 to 6லேருந்து கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சம்ஸை தான் பெருசே தவிர கொஞ்சம் ஆன்சர்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கிவன் என்ன, ஸோ அதை வச்சுட்டு என்ன கொஷின் கேட்குறாங்க, நோன் பாயிண்ட் அன்னோன் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வர மாதிரி தான் 5.5.
நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலும் ஷூராக உங்களால் முடியும். அதேமாதிரி 5.2ல் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் பாருங்கள், ஒன்லி 4, 5 and 8. ஸோ அதையே பேஸ் பண்ணி எக்ஸாம்பிளில் கேட்டாலும் நம்மளுக்கு போட தெரியணும். இதுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலாஸ் நல்லா தரோவாக இருக்கணும். பேரபோலாக்கு, எலிப்ஸ்க்கு, ஹைப்பர்போலாக்கு ஃபார்முலாஸ் தரோ பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸும் போடலாம். அண்ட் தென் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், சாப்டர் 1 எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நல்லா தரோ பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 1.1 தரோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 3 மார்க் கொஷின் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் தென் ரேங்க் உங்களுக்கு தெரியும், ரேங்க்கு. அண்ட் தென் இன்வர்ஸ், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், நேர்மாறு அணிக்கணல் முறையில் தீர்க்க. ஸோ கிராமர் வந்து 1.4லேருந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கிராமர் ரூல் நல்லா நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, ஃபார்முலா அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அழகாக டிட்டர்மினன்ட் மட்டும் தான் இல்லையா, எக்ஸ்பாண்ட் பண்ணி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். அண்ட் தென் லாம்டா மியூ சம்ஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கே வேல்யூஸ், கெமிக்கல் ஈக்குவேஷன் 2 சம். ஸோ இதுவரையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த ஒரு 4 சாப்டர் 4 to 5 சாப்டர்ஸ் வரலையுமாச்சு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டுமாச்சும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதனோட சேர்ந்து முடிஞ்சால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாடல் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஷூராக வந்து நம்ம நல்ல மார்க்கோடவே பாஸ் பண்ணிவிட்டு வெளில வரலாம். ஸோ இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் நீங்கள் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் சைட் பை சைட் செக் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.